படங்கள்ல பெரிய ஷைன் ஆக முடியலன்ற வருத்தம் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. இப்பவும் இருக்கும். நான் சொல்லிட்டு இருப்பாரு என்கிட்ட, சீரியல் பண்றோம் இருந்தாலும் ஒரு நல்ல படம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஜெயிச்சிருவோமே அப்படின்னு. அது குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக மோஸ்ட்லி வந்து சரி நமக்கு கிடைக்கிற ஒர்க்கை நம்ம போயிட்டே இருப்போம்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிஸ்டுக்கான வருமானங்கள் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அதை ஒரு நல்ல ஷைன் டைம்ல வந்து இந்த நோய் வந்துட்டதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க மகள்களும் சரி, அவரை லாஸ்ட் டைம் நான் 10 நாளைக்கு முன்னாடி வந்தபோது கூட அவர் சொன்னார், என் ஒய்ஃபும் என் மகங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. இதில் ஒரு இது என்னன்னா, இப்போ அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்களை மீறி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வரல, எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரெகுலராக வந்து ஈவினிங்கில் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு போவார். அவர் வீட்டில் செஞ்சு இவருக்காக எடுத்து வந்து கொடுத்துட்டு போவார். அப்போ எந்த அளவுக்கு இவரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பார். யார் ரெகுலராக வரமாட்டாங்க, ஒரு நாள் வருவாங்க. எதாவதுனா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க. ரெகுலராக வந்து டிஃபன் கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.